என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க. கண்ணா என்ன பண்ணுறீங்க? இல்லை அவன் ஜிம்முக்கு போகணுண்ணா, நானே போய் 7 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஹாய் guys, வெல்கம் பேக் டு கோவை 360. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நம்ம வேலூரில் நம்மளோட கெஃபே டிரைவ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங்க்கு நானும் ரொம்ப முக்கியமான ஆள். நமக்கு இங்கே கெஃபே டிரைவ் வளர்கிறதுக்கு யார் காரணம்? கெஃபே டிரைவ் இப்போ அங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு யார் காரணம்? இல்லை, இவர் ஆள், என் ஆள். ஸோ மெயினாக என் ஆளை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஓப்பனிங் போக போகிறோம். என் ஆள் தான் சீஃப் கெஸ்ட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது ஆனால் அவங்களுக்கே தெரியாது. யூ ஆர் த சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஓப்பனிங். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃப்ரம் ரஷ்யா to this opening. I'm so happy that you spend all the money to come here, just to go to that opening. Imagine, yes. Thank you so much. Yes ma'am, thank you so much ma'am. So அவ்வளோ காசு செலவு பண்ணி நம்மளோட கெஃபே ஓப்பனிங்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன தான் பார்க்க வந்தாங்க, நான் கெஃபே ஓப்பனிங் கூட்டு போக போகிறேன். இவங்க தான் எங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அப்புறம் இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்சிக்கோட ஓப்பனிங் கோயம்புத்தூரில் இருக்குது. வர 29ஆம் என்னடா இல்லை, டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஆனால் இந்த மந்த் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த மந்த் ஓப்பனிங் வந்து தம்பி இங்கேருந்து ஹார்ட்சிக் ஓப்பனிங் பார்த்துப்பான். நானும் என் ஆளும் போய் வேலூர் ஓப்பனிங் பார்த்துக்கோ. ஓப்பனிங்க்கும் நீங்கள் தனியாக போக மாட்டீங்க? இல்லை, நான் எப்படி தனியாக இருப்பேன்? எனக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் தனியாக போக முடியுமா கைஸ்? அப்படிலாம் என்னால் போக முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என் ஆளை கூட்டிகிட்டு ஓப்பனிங் போக போகிறேன். ஸோ அதான் இந்த vlog. இது அங்கே போயிட்டு வேலூரில் நம்ம கெஃபே ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் வேலூரில் சில நல்ல இடங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் போவீங்க? இப்போ வேலை மட்டும் பண்ண மாட்டீங்க? என்ன வேலை எங்களுக்கு? வேலையே பண்ண மாட்டீங்க? இதுதான் எங்களுக்கு வேலையே. நாங்க vlog எடுப்போம், வேற ஊரா போவோம், சுத்துவோம். நாங்க என்ன பண்ணணும்? நாங்க எல்லார்ட்டையும் பேசணும், கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்களுக்குலாம் நல்லா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு போய் ஒர்க் பண்ணுங்க, அவங்க கரெக்டாக நடக்க எல்லாமே நாங்க பண்ணிடணும். அங்கே எல்லாரும் காசு என்ன பண்ணணும்? காசை எனக்கு போட்டு விட்டுருங்க, என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருங்க. நீங்க முடிச்சிருவீங்க. நாங்க திரும்ப என்ன பண்ணணும்? பிச்சை எடுத்து திரும்ப பஸ்ல சம்பாதிக்கணும். சரி சரி, இல்லை அப்படி பண்ணுங்க. ஏன்னா நானும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க கஷ்டப்பட்டாதான் நான் சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது ஃப்ரான்ச்சைஸ் பண்றதா இருக்கட்டும், இங்கே பிஸ்னஸ் ரன் ஆகிறதா இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைஸ் புக் ஆகிறதா இருக்கட்டும், ஓப்பன் பண்ணது நல்லா ஓடுதான்னு பாக்குறது, இந்த மாதிரி எல்லாமே பாத்துக்கோங்க. சரி சரி, சரியா? நீங்க எங்களையும் பார்த்து நீங்க அடிக்காம இருக்கீங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு நீங்க கிஸ் அடிக்காம. அப்படியா? அடிச்சிட்டு கேமரா பின்னாடி இல்ல, கேமரா பின்னாடி அடிச்சிட்டேன். ஆன் பண்ணக்கு அப்புறம் நீங்க அடிக்கல, அதை அடிச்சிரு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் டைம் இன்ட்ரோ கொடுக்குறோம். ஓதட்டுக்கு வலிக்குமா இல்லையா? எவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? நான் இவ கூட இருந்தாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நான் பார்த்துட்டு இப்படி கையை கட்டியே வாழ்ந்து கத்துக்கங்க, சரியா? எல்லாரும் இல்ல குழந்தை பெத்தா எப்பயுமே வந்து 2ஆ பெத்துக்கோங்க. அப்படின்னா யாரா ஒரு ஆள் ஜாலியா இருக்க முடியும். ஸோ ஒரு ஆள் இருந்து வேலையை பார்த்துங்க, எல்லாம் பார்த்துங்க பைஸ். ஓகேவா? நான் போயிட்டுறேன், நான் ஆளை கூட்டு ஓப்பனிங் முடிச்சுட்டு வரேன். முடிஞ்சா நீங்க ஓப்பனிங் வருவியா? இல்ல நாங்க இருக்கு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. ஓனோட போய் தாரியா இது வேறயா? வந்து பத்திரம் போட போறேன், யாரு பேர்ல கெஃபே டிரைவ் ரெண்டும் பத்திரம் போட போறேன். கோவை 360 போட்டுட்டேன். கோவை 360 கொடுத்துட்றேன், நான் போறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்க இருந்து இந்த நாட்டை பார்த்து சாரி இந்த இடத்த பார்த்துக்கங்க. கோயம்புத்தூர் உங்க பொறுப்பில் விட்டு போறேன். ஸோ கைஸ் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் அப்படியே போயிட்டு போகிறோம் கைஸ். பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நான் யாரை கூட்டிகிட்டு போய் வேலூர்லாம் சுற்றி காட்டுறேன். அப்படி நம்ம ஓப்பனிங் முடிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த vlog அதான். வெல்கம் டு கோவை 360. Welcome in Russia. How you say welcome in Russia? Добропожаловать. Добропожаловать. மக்களே, கார் எடுத்தாச்சு. கார் எடுத்து போயிட்டே இருக்கோம். இன்னும் 6 hours காட்டுது அங்கே போகிறதுக்கு. இடையில வந்து ஒரு சின்ன ஸ்டாப் மட்டும். நமக்கு வந்து ஒரு வண்டியில் போகணுன்னாலே நமக்கு தேவைப்படுறது 0 கோக்கு தான். காருக்கு டீசலு, எனக்கு 0 கோக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன், எங்கேனாலும் போய்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி எங்கள் கூட இருந்து ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு கருத்து திணிப்பு பண்ண போகிறவங்களுக்குலாம் சுகரே சாப்பிட மாட்றாங்க. ஒரு கோக் குடித்தா கூட 0 சுகர் தான் குடிக்கிறாங்க. ஒரு ஜூஸ் குடித்தா கூட ஃப்ரெஷ் ஜூஸ் தான், சுகரே சேர்க்க மாட்றாங்க. சுகருங்கிறது இவங்க தொடவே மாட்றாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் வந்து சுகரே சாப்பிட்றதுல இவங்க கூட சேர்ந்ததுலேருந்து ஸோ சுகர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படியே பயணம் போய்கிட்டு இருக்கப்போ எனக்கு தோணுச்சு மக்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு.
சும்மா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது கைஸ். சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பயணத்தை தொடங்கி விட்டோம். 6 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. கேர்ள் பேப், இஸ் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் இன் கார் ஃபார் 6 hours? ஸோ கைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து போவாங்களாம், ஆனால் இந்த மாதிரி 5 hours 6 hours எல்லாம் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணிக்காங்கன்னா கார்லாம் பண்ணது இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கார்லேயே கூப்பிட்டு போகிறதுக்கு. ஏன்னா ஃப்ளைட்டில் நம்மளால் கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது எல்லா தடவையும், நமக்கு அவ்வளோ வசதிலாம் கிடையாது. ஸோ அதனால் கார் தான் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து காரில் நாங்கள் கூப்பிட்டு போகிறது பெருசு. அதுவும் பிஎம்டபிள்யூலாம் போகிறோன்னா எங்களுக்குலாம் அது பெரிய கெத்து தான். எல்லா டைமில் நாங்கள் ஃப்ளைட்லாம் போய்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து காரில் வந்து இப்போ போகிறோம். நம்ம நேராக வந்து இவங்களுக்கு ஒரு ஜேர்னி, அதாவது ஒரு கண்ணா அது லவர்ஸ்லாம் போவாங்கள்ல கண்ணா காரில் ட்ரிப்பு, அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு. எல்லாருமே வந்து காதல் பண்ணுங்க. காதல் பண்ணி இப்போ எங்கேயோ போகிறீங்கன்னா, இப்போ இதே தனியாக போனால் எவ்வளோ போர் அடிச்சிருப்போம். இதே காதல் பண்ணுறதுனால அவங்க அப்படியே ஊட்டி விட சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இந்த பயணம் வந்து நிற்கவே நிற்காது, உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்க தோணும். ஸோ அதனால் தனியாலாம் எங்கேயும் போகாதீங்க. லவ் பண்ணி ஒரு பொண்ணு அவங்கள கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள அப்படியே ஊட்டி விட சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே போங்க, ஜாலியாக இருக்குது. ஸோ ஓட்ட திரும்பி பேசினா கழுத்து வலிக்குது, அப்புறம் எங்கேயோ சாத்திட்டோன்னா பிரச்சனையாகி போகும். நான் நின்றுட்டு பேசுகிறேன் கைஸ், பாய். A few moments later. மக்களே ஒன்றும் இல்லை, இடையில கொஞ்சம் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டுட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இயற்கை காலிங் தான். இப்போ இதை வந்து அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. எந்திரிச்சு வெளியே போனால் எதுக்கு இங்கே நிப்பாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு, இல்லை ஒரு க்ரீனரிஸ் பார்க்கலாமே கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோம், நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்றது ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போக்குவரத்து சாலைகளில் பொது கழிவறைகள், வாட் இஸ் தட் இருக்குன்னா டாய்லெட்ஸ் தான் இருக்குன்னா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பப்ளிக் ரோட்ஸில் பப்ளிக் டாய்லெட்ஸ் கொஞ்சம் கட்டி வச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி க்ரீனரிஸ் பாருங்கள் நல்லா இருக்கா, இந்த மரங்களில் இதில் வந்து மாங்காய் மரம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போயிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம போகலாம். அசிங்கமாக இருக்குக்கண்ணா. இப்போ உள்ளே போனதுக்கப்புறமும் கேட்பா ஏதாவது சொல்லுவோம். மாங்காய் அங்கேயே பார்த்தோம், ஆனால் எதுவுமே பழமாக இல்லை, எல்லாமே காயாக இருந்துச்சு, அதனால் பொறிக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருக்கேண்ணா. சரியா? ஓகே கைஸ், கம், வாங்க. Yes, we checked the mango trees, but no mango was ready to eat. Everyone was in a starting stage, so we did not take it, leave it there. Yes. We'll go to restaurant. No, what? We'll go to greenery restaurant. Greenery restaurant? What are you talking about? Restroom? You think I do something like that? Can't do that. பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு கேட்டுகிட்டே போகிறது தான் வந்து பயணத்துக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்களாம் நினைப்பீங்க ரஷ்யா பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போகிறனால இவன் வந்து வீக்கெண்ட் சாங்ஸ் போட்டுட்டு கேட்டுட்டு போவான் அப்படின்னு. நமக்கான பாட்டு இதுதான். Song? You like this song? First time here. ரமா இறங்குற இழுவு வளைய இழுக்கிற எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். How is it? இதே ரொம்ப நேரம் நம்ம போட்டோம்னா காப்பிரைட் அடிச்சிருவாங்க சில குட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேராக வந்து சாப்பிட போகிறோம் கைஸ். ஏன்னா பசிக்குது எனக்கு. மக்களே உங்களுக்கு பசிக்குதா? எஸ். யூ ஹங்க்ரி பேப்? நோ. இவ்வளோ கல்யாணம் பண்ணால் நிறைய காசு மிச்சம் பண்ணலாம் போல். சாப்பிட மாட்றா, எது புதுசாக அதை வாங்கி கொடுங்கன்ற மாட்றா, இதை கொடுங்கன்ற மாட்றா, தங்கம் வாங்கி கொடுங்க, அது எதுவுமே கிடையாது. அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கா. You good girl bro. Actually bro.
ஸோ அதனால் வந்து எனக்கான பசிக்குது. பட் ஐ எம் ஹங்க்ரி பேக்லே. நேராக நம்ம சாப்பிட போயிட்டு எங்கே சாப்பிட போகிறோமோ அங்கே vlog கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்களா ஆண்மகள் நிலைமையில் நம்ம வந்து என்ன கஷ்டப்பட்டு போராடி வீடியோஸ் பண்ணி ஒரு 10 பேர் நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறத விட கலராக இருந்தால் எத்தனை பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா மக்களே. பின்னா பிறந்தா ஈஸி மோடில் வாழலாம், கொஞ்சம் கஷ்டம்தான். See how many fans you have bro. I'm happy. ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே காட்டுக்கானா இதான் நம்ம கெஃபே டிரைவ். நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தது இவங்க தான். ஸோ இங்கே இந்த வழி தான் போகிறோம். இங்கே எதாவது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபுட் டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி கரெக்டான இதில் கொடுத்துட்ருக்காங்களா மசாலாஸ்லாம் அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஆக்சுவலாக ஓனர் வெயிட் பண்ணிருக்காரு. ஓனரின் பாட்டு அதெல்லாம் வந்து வீடியோஸாக பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் பிஸ்னஸாக பேச வேண்டியது இருக்குது. இது இங்கே முடிச்சுட்டு நேராக சாப்பிட போயிடலாம். ஸோ நான் இங்கே போயிட்டு மட்டும் வந்துடுறேன். போயிட்டு வரலான்னு இறங்கினேன், என் கூட ஃபோட்டோ எடுக்கிறேன்குள்ள ஆளுக்கு ஒரு சரி கேஸ் நான் பேசிட்டு மட்டும் வந்தாலும் நம்ம போவோம். மீட்டிங் வந்து முடிஞ்சு நம்ம கெஃபே டிரைவில் நான் கிளம்ப போகிறப்ப இவங்க காட்டுறாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு போவோம். நம்மளை மதிச்சு ஒருத்தவங்க வந்து என்ன காமிச்சாலும் பார்க்கணும். என்னதுண்ணா இது? ருத்ராட்சம். சரிண்ணா. இது கிறிஸ்டல் மாலை. இதெல்லாம் நவரத்ன மாலை, கிறிஸ்டல் மாலை எல்லாம் இருக்கு. இங்கே தான் வியாபாரம் பண்ணுறீங்களா? நாம எல்லாம் சென்னை போகிறோம், பெங்களூர் போகிறோம். அப்படியா? எல்லாருமா? சரிண்ணா. பெங்களூர் போகிறோம் சார். கால் கோல்ஸ் இருக்கு சார். கால் கோல்ஸ். தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. ஸோ கைஸ் என்னன்னா கை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்குன்னா சாப்பிட போகிறோம் கைஸ். ஒரு வழியாக கடைசியாக. ஆனால் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் கிடைக்கல, வெஜ்ஜு தான் இருந்துச்சு. வேறு வழியில் எனக்கு பயங்கரமாக பசிக்குது. வேறு யாரும் பசித்தாலே எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால் நான் சாப்பிட போகிறோம். ஐ ஹேட் வெஜ். எப்படா சாப்பிட்றீங்க? வெஜ்ஜில் என்னடா இருக்குது? கீரை, சிக்கன். யூ நோ சிக்கன் ஹவு you eat idli, you eat dosa. தோசை ஓகே, இட்லி ஓகே, வித் சிக்கன் கிரேவி, மட்டன். Ever see you eat dosa and idli with chicken? Bro, you know, I first smash idli, okay? Yes. Full chicken gravy. எப்படி தான் இந்த வெஜ்ஜெல்லாம் வாழ்கிறானுங்கன்னு சரி பரவாயில்ல. அவங்களுக்கு பிடிச்சா அவங்க சாப்பிட்றாங்க, இவங்க பிடிச்சவங்க சாப்பிட்றாங்க, என்ன வேணாலும் யார் வேணால் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு தெரியல ஏன் இப்படி இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னும் பரோட்டா டேக் பீஃப் பரோட்டா டுகெதர் அச்சா பகுத் அச்சா. பட் ஹவு வி கோன இது தெரிலக்கண்ணா. ஏதோ கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு நான் இப்போ வந்து வெஜ்ஜு எப்படியாவது சாப்பிட்றணும்னு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து நேராக அடுத்த ஸ்டாப் வந்து வேலூர் தான். நம்ம அங்கே போயிடலாம். கெஃபே டிரைவில் நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளை நம்பி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலாக அங்கே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ நம்ம கடை எப்போ ஓப்பனிங் டேட்டுங்கிறத சொல்லி அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் தரோங்கிறத அவங்ககிட்ட சொல்லி அந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு நல்லபடியாக ஓப்பன் பண்ணோம்னா போதும். ஆண்டவன் புண்ணியத்தில் நடந்துச்சுன்னா இந்த கெஃபே டிரைவ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது நிறைய கெஃபே டிரைவ் ஓப்பன் ஆகணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த கெஃபே டிரைவ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஓனர் சார்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வந்து இதுக்காகவே இங்கே இருக்கார். ஸோ எல்லாரோட உழைப்பும் கடவுள் பலன் கொடுப்பான்னு நம்புகிறோம். எப்படி இது சாப்பிட்றீங்க? நிஜமாலுமே விரும்ப மாட்டேங்கிற மக்களே. அவனுக்கு விவரமாக ஆனந்த் பிரியாணி வாங்கிட்டானுங்க. இவன் விவரமாக பன்னீர் தோசை வாங்கிட்டான். சரி நம்ம சாப்பாடு வாங்க ரொம்ப பசிக்குதுன்னு வாங்கினேன். I don't like bro. I want chicken. I want mutton. I want fish. I want beef. ஐயோ வேறு வழியில் கைஸ் பசிக்குது. இதை சாப்பிட்டு தான் ஆகணும். யூ லைக் இந்தியன் ஃபுட்ஸ் ப்ரோ? I like dosa and idli. Dosa and idli. Other than dosa and idli? This guy. ஓகே கைஸ் அவளுக்கு வந்து தோசை இட்லி தான் ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அதை விட குரு தான் ரொம்ப பிடிக்குமா. பரவாயில்ல கைஸ். இப்போ இதை சொன்னதுக்கு அப்புறம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. சாப்பிடலாம். என்னால் இப்போ சாப்பிட முடியும், நான் சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லைக் ஒன்லி ஒயிட்
ஸோ கைஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம் ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு வெக்கமாயிடுச்சு கட் பண்ணியிருக்கேன்.